புதுவையில் சாலை விபத்தில் போத்தனூர் மகளிர் காவல் நிலைய ஆய்வாளர் பானுமதி உயிரிழந்திருக்கிறார். கூடுதல் தகவல்களை மண்டல தலைமைச் செய்தியாளர் குருசாமியிடம் கேட்கலாம். குருசாமி, இந்த விபத்து குறித்த விவரம் என்ன? காயத்ரி, அனைத்து மகளிர் காவல் நிலையத்தினுடைய தெற்கு காவல் நிலையத்தினுடைய ஆய்வாளராக பணிபுரிந்து வருவர் பானுமதி. இவர் நேற்றைய தினம் வழக்கு விசாரணைக்காக ஸ்ரீவில்லிபுத்தூர் சென்றுவிட்டு இன்று அதிகாலை திரும்பினார். இதனைத் தொடர்ந்து பேருந்து நிலையத்தில் அவரது மகன் பானுமதியை பிக்கப் செய்து கொண்டு கிளம்பிய பொழுது பின்னால் வந்த ரீச்சர் லாரி ஒன்று வேகமாக வந்திருக்கிறது. இந்நிலையில் அவரது மகன் வேகமாக வந்த லாரியை பார்த்து பிரேக் அடித்த நிலையில் வண்டி திடீரென சரிந்தது. இதில் வாகனத்தின் பின்புறம் அமர்ந்திருந்த ஆய்வாளர் பானுமதி கீழே விழுந்த நிலையில் அந்த ஈச்சர் லாரி பானுமதி மீது ஏறியது. தற்பொழுது இந்த சம்பவத்தினுடைய சிசிடிவி காட்சிகள் வெளியாகி இருக்கிறது. இதனையடுத்து பலத்த கடுகாயமடைந்த பானுமதியை அருகில் இருந்த இஎஸ்ஐ மருத்துவமனைக்கு கொண்டு சென்ற வழியிலேயே அவர் இறந்து விட்டதாக மருத்துவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். இதனைத் தொடர்ந்து தற்பொழுது இஎஸ்ஐ மருத்துவமனையில் பிரேத பரிசோதனைக்கான ஏற்பாடுகள் நடைபெற்று வருகிறது. இந்த சம்பவத்தினுடைய சிசிடிவி காட்சிகள் தற்பொழுது வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. காயத்ரி, நன்றி குருசாமி விவரங்களுக்காக.